நேற்று காலையில் 6 மணிக்கு சைதாப்பேட்டில் ஆரம்பித்து ஒரு 6 செயின் பறிப்பு கொள்ளை நடந்தது. 6 மணிக்கு ஆரம்பித்தது 7 மணி வரைக்கும் ஒரு 6 செயின் பறிப்பு. இது என்னுடைய கவனத்துக்கு ஐஎஸ்லேருந்து சொன்ன உடனே அலர்ட் பண்ணி சிட்டி ஃபுல்லாக செக் பண்ண சொன்னோம். குறிப்பாக ஏற்கனவே இந்த மாதிரி சில சம்பவங்கள் நம்ம பக்கத்து தாம்பரம் காவல் ஆணையத்தில் நடந்ததுனால வெளி மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி இந்த மெட்ரோவோட இந்த 2 வீலர் ஸ்டாண்டு இதெல்லாம் பர்டிகுலராக செக் பண்ண சொன்னோம். அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததில் சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் 2 பேரை பிடிச்சோம். அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவனை ஓங்கோலில் ஆர்பிஎஃப் உதவியோட பிடிச்சோம். இந்த 3 குற்றவாளிகளை பிடிச்சி நடந்த 6 செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம். அதாவது நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது இல்லையா, அதில் குற்றவாளியோட ஓரளவுக்கு அடையாளங்கள், அவன் மாஸ்க்லாம் போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய, அதுக்கு தான் ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருந்தேன், ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்தில் டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம். அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்ணுறாங்க. ஸோ ஏர்போர்ட் போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் உள்ளார இருந்தோம். அந்த அக்யூஸ்ட் அவனை ஆமாம் உள்ளார போய் உட்காந்துட்டான். பட் நாம் அந்த இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிச்சோம். அப்போ வாங்க இல்லை, அப்போ தான் வாங்க. ஆமாம், இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு. மும்பைனா மும்பை, அது பக்கத்தில் வெஸ்ட் தானே, இந்த பக்கம் பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட்டு மும்பை. இவங்க அதை சேர்ந்தவங்க தான். என்கவுண்டர் அது ஒரு குற்றவாளி நைட் அவங்க அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட பைக்கு எடுக்கிறதுக்கு நம்ம டீம் கொண்டு போகும்போது அதில் அவன் போலீஸை தாக்கி தப்பிக்க பார்த்துருக்கிறான். அந்த டைம் நடந்தது. அந்த பிஸ்டல் அவனோட வண்டியில் வச்சிருந்தான், அந்த 2 வீலரில். அதாவது நமக்கு இப்போ இது வரைக்கும் வந்த தகவல் படி மும்பை போலீஸ்லாம் கேட்டதில் இந்த கேங் பெரிய கேங்கு. 50க்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேலே இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் செக் பண்ணோம், என்கொயரி பண்ணோம். 8 இடங்கள், 6 இடத்துல 2 பேர். இல்லை, இது வரைக்கும் நம்ம பிடிச்ச அந்த 3 குற்றவாளிகளும் கிடைச்ச தகவல் படி பார்த்தா லோக்கல் சப்போர்ட் இல்லை. ஒருத்தர் அட்வான்ஸாக சில ஏற்பாடுகளை இங்கே செய்கிறான். பைக் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன், பிதர் மாவட்டத்தை சேர்ந்தது. அது அங்கே திருடப்பட்டதால் அவனோட வாங்கப்பட்ட வண்டியான்னு செக் பண்ணிட்டு. அதாவது நிறைய இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில் சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் படி இருக்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. 2 குற்றவாளியுமே நேற்று காலையில் தான் வரான். ஒருத்தர் மிட் நைட் வரான், அரௌண்ட் 2 o'clock. இன்னொருத்தர் மார்னிங் 4 மணிக்கு. 2 பேரும் ஃபிளைட்டில் ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே அவனுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 3வது குற்றவாளி. ஓகே, 3வது குற்றவாளி வச்சிருக்கிற பைக் எடுத்துட்டு போறாங்க. அதான் சொன்ன, நீங்க கவனிக்கல. அதாவது அது கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பிதர் மாவட்டத்தை சேர்ந்தது. செக் பண்ணுவாங்க. இது வரைக்கும் 3 பேர் இல்லை, விசாரிக்கணும். ஏன்னா கேங் பெரிய கேங் இல்லையா, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம ராம்ஜி நகர் குற்றவாளிகள் மாதிரி இவங்களாம் எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் எல்லா இடத்துலையும் போய் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் கேங்.
அதான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் சென்னையில் அவங்க ரொம்ப அதில் ஒருத்தன் ரொம்ப ஃபெமிலியராக அந்த ரோட்ஸ் எல்லாம் போகிறத பார்க்கும்போது ஏற்கனவே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாரணையில் தெரியும். இல்லை, நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஈரானி கொள்ளையர்கள் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது அவங்களாம் அட்டென்ஷன் டைவர்ஷன் தான் பண்ணுவாங்க. செயின் பறிப்பு, கொள்ளை அப்படிங்கிறது இந்த டைம் தான் நமக்கு வந்துருக்கு. அது மீதி இருக்கக்கூடிய குற்றவாளிகள்ட்ட நம்ம விசாரிப்போம் இல்லையா, மற்ற டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு நீங்க மாத்திரம் கொஞ்சம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அவர் ஏற்கனவே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இல்ல, அந்த 3 பேர் பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க இல்லையா. இப்ப அந்த ஓங்கோல்ல பிடிச்ச குற்றவாளி இப்ப வந்துட்டு இருக்கிறான். இன்னும் கூடிய இதுல நம்ம டீம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான் சென்னைக்கு. அவன்கிட்ட ஒரு சில நகைகள் இருக்கு. மீதி 2 பேர்ட்டையும் பாதி பிரிச்சுக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன நகை எடுத்துட்டு போறதான் செக் பண்ணுவோம். அது தெரியல, ஏர்போர்ட்ல கேட்டு சொல்றேன். மொத்தம் 6 செயின் பாத்தீங்கன்னா மொத்தம் 26 சவரன் எல்லாமே ரெக்கவர்டு. இதுல ஒரே ஒரு நமக்கு இதுல ஒரு பெண்மணி மொத்தம் ஒரு 65 வயது பெண்மணி இந்த செயின் அக்கும் போது கீழே விழுந்ததுல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இல்ல, இப்ப இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சுதான் இவங்களோட ஐடென்டிட்டில நிறைய இது பண்ணோம். இதுல கண்டுபிடிச்சு அதை வச்சுதான் பிடிச்சோம். எவ்வளவு கண்ணன் ஃபுட்டேஜ் பார்த்துருக்கீங்க சார்? ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 100 ஃபுட்டேஜ் பார்த்துருப்போம். எல்லாம் வழியில் இருக்க எல்லா சிசிடிவில இருந்தும் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துருப்போம். 100க்கு மேற்பட்ட ஃபுட்டேஜ் பார்த்துருப்போம். கண்டிப்பா போவோம். ஆமா, ஸ்பெஷல் டீம் கண்டிப்பா போவோம். மற்ற கண்டுபிடிக்காம இருக்கக்கூடிய கொள்ளைகள் எதுன்னு பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இதுக்கு முன்னாடி 7 செயின் ஸ்நாச்சிங், 7மே லோக்கல் அஃபெண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத செயின் ஸ்நாச்சிங்ன்றது இல்லை. இந்த மாதிரி கேங் ஈடுபட்டதுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்குதான் செக் பண்ணி. இந்த கேஸுக்கு சவுத் ஜோன்ல ஒரு 4 டீம் போட்டாங்க. மெயினா ஸ்பெஷல் டீம் போட்டது. அதான் குற்றம் நடந்ததான் 2-3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே வேலை பார்த்தாங்க. ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் அதான் அரசியல் இருந்தா, அவர் மெயின் ரோலு. இன்ஸ்பெக்டர் பாண்டியன்றவர் நல்ல ஒர்க் பண்ணி சிஎஸ்எஃப், ஏர்லைனர்ஸ் எல்லாருக்கும் இது பண்ணி, ஏன்னா உள்ளாரப்பையும் அந்த அக்யூஸ்ட் நம்ம எடுக்கும்போது கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுமே கொஸ்டின் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்தது. பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி அவனை டீபோர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போலீஸ்க்கு யாரு காயம்? அவன்கிட்ட ஒரு கண்ட்ரி மேட் பிஸ்டல் இருந்து அதுல சுடுறான். போலீஸ் வெஹிக்கிளுக்கு தான் டேமேஜ் ஆகுது. அதாவது வந்த 3 பேர்ல 2 பேரு மும்பை பேஸ்ட், இன்னொருத்த பிதர். ஸோ பிதர் பேஸ்ட் ஃபெல்லோ ஹைதராபாத் போறதுக்கு ஃபிளைட்டுக்கு ஏறான், இன்னொருத்தன் மும்பை போறதுக்கு. அதனால வண்டியில் இருந்திருக்குல்ல, செக் பண்ணிடுறோம். இல்லை, இவனுங்க இந்தியா ஃபுல்லாக போய் பண்ணுறாங்க. அதான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சென்னையில் நடந்த இந்த வருடம் நடந்த செயின் ஸ்நாச்சிங் 7, இதுக்கு முன்னாடி எல்லாமே லோக்கல் அஃபெண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ போன வருடம் நடந்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். கண்டுபிடிக்காம போன வருடம் நடந்தது மொத்தம் 34, அதில் 33 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இவங்க வேற எங்கேயா பண்ணியிருக்கிறாங்களோ இனிமேல் சம்பவம் நடக்கும்போது நான் இல்லை, இருந்தாலும் இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவன் எடுத்து சுடுறான், 2 ரவுண்டு சுடுறான். அது போலீஸ் மேலே படாமல் போலீஸோட வாகனம் பொலிரோ வாகனத்தில் படுது. அப்புறம் போலீஸ் தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சுடுறாங்க.
அதாவது நீங்கள் நான் சொன்னது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், மார்னிங் 4 o'clock வரோம், 4:15 ஒரு ஃப்ளைட்டில் வரோம் நாங்கள். இறங்கி வெளியே வந்து 6 o'clock அஃபென்ஸ் இல்லையா, அஃபென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் 10 o'clockலாம் அங்கே ஏர்போர்ட் போயிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் அதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி இதை பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம சென்னையை விட்டு போயிருந்தா அவங்கள போய் பிடிக்கிறது கஷ்டம். அந்த ஏரியாலாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடங்க ஜென்ரலாக உள்ளார போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு சின்ன பேக் வச்சிருக்கிறாங்க, அதில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க, பட் ஷூ சேஞ்ச் பண்ணல. ஷூ ஒரு முக்கியமான காரணம். நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணாருன்னு சொன்னீங்க. பைக்ல போகும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான், அதே ட்ரெஸ் அங்கே உள்ள இருக்கும்போதும் இருந்ததா? இல்லை ட்ரெஸ் அவனுக்கு பொதுவாக மாற்றுவானுங்கன்னு எங்களுக்கும் தெரியும், பட் ஷூ மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு ஷூ வச்சு பார்த்தோம். பைக் வந்து பிதர்லேருந்து பிதர் ரெஜிஸ்ட்ரேஷன், கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணோம், கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் வந்து பிதர் தானே, அவன் கொண்டு வந்துருக்கான். செக் போஸ்ட்டில் வந்துருக்கலாம், இல்லைன்னா நம்ம இதில் கூட்ஸ் ட்ரெயினில் போட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு செக் பண்ண தானே தெரியும். இல்லை, இவனுங்க மேலே வழக்குகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேங் ஒரு 20 பேர் கேங் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம இப்போ இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஜாஃபர்ன்றவன் 3வது டாப் 3ல இருக்கான். இல்லை நம்ம சொல்லியிருக்கிறோம். அது சுடக்கூடிய அதிகாரியோட இதை பொறுத்து, எய்மை பொறுத்து இருக்கு இல்லையா. இல்லை நமக்கு உடனே வந்துருச்சு. அதனால தானே எனக்கு நம்ம உளவுத்துறையில் ராமமூர்த்தி 6:30 மணிக்கு சொல்றாரு. சொல்லி அலர்ட் பண்ணும்போதே அவனோட நம்ம போலீஸ் அலர்ட் ஆகி மொத்தம் ஒரு 50-60 இடத்துல செக்கிங் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் அவன் நிறுத்துறான். இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் பண்ணியிருப்பான். மார்னிங் வந்து ஆன்டி ஸ்நாச்சிங் பெட்ரோல்னு போடுறோம். நாம அந்த ஆன்டி ஸ்நாச்சிங் பெட்ரோல்லாம் நம்ம அலர்ட் பண்ணி விட்டோம் காலையில். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இவனுங்க சீக்கிரம் இவனுங்களோட திட்டத்தை வந்து முடிச்சுக்கிட்டு ஏர்போர்ட் போகிறாங்க. ஏர்போர்ட் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்டார், இவனுங்க ரிட்டர்ன் ஃப்ளைட்லாம் புக் பண்ணுறதில்ல, இவங்க வேலை முடிஞ்சோடனே போய் ஃப்ளைட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க. சென்னையில் போகலாம். சென்னையில் மார்னிங் பிஸி டிராஃபிக் தானே. எது பேசுகிறேன். சரி, அது தெரியல, செக் பண்ணு. அது செக் பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணு சார். ஃபர்ஸ்ட் சைதாப்பேட்டை 6 மணிக்கு, அடுத்துதான் திருவான்மையூர், கடைசியாக முடிக்கிறது கிண்டி. ஆமாம், ஏர்போர்ட் போகிறானுங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைட் அவனுங்களுக்கு தெரியும். டெஸ்டினேஷன் வந்து மும்பை ஆர் ஹைதராபாத், பட் எங்கே போனாலும் அங்கே போய் கடைசியாக போய் சேருவானுங்க இல்லையா. அதனால ஏதோ ஒரு ஃப்ளைட் பிடிச்சிருக்காங்க. லேட் என்ட்ரியால் எல்லாம் ரிப்பீட் பண்ண வேண்டியது. 26.5 severance approximately. இந்த ராமமூர்த்தி கேளுங்க, அவர்கிட்ட காலையில சொல்லிட்டேன். இல்ல, வெப்பன் வச்சிருக்கிறானுங்க, பட் யூஸ் பண்ண வேண்டியதும் தேவை வரலையாட்டிருக்கு. பிஸ்டல் வச்சிருந்துருக்கானுங்க. கையில் சின்ன நகையில் ஆளுக்கு 2, ஒவ்வொருத்தரும் 2 வச்சிருக்கிறான். அதெல்லாம் சேர்த்துனா 4-5 சவரன் இருக்கும். அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் தான், இன்ஸ்பெக்டர் புக்காரின்னு சொல்லிட்டு, திருவான்மையூர் இன்ஸ்பெக்டர் லாண்டர். பைக் அட்வான்ஸா இங்க இருக்குது சார். மொத்தம் 3 பேர், 2 பேர் ஃபிளைட்ல வரான், ஒருத்தன் அட்வான்ஸா இங்க வந்திருக்கிறான். அவன் தான் இந்த பைக் இங்க வச்சிருக்கான். போகும்போது பைக் அங்க நிறுத்திட்டு போயிடுறானுங்க ட்ரெயின்ல, ஏர்போர்ட்ல வெளியே ஒரு இடத்துல. அதனாலதான் இந்த 2 வீலர் ஸ்டாண்டுன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்நாச்சிங் நடந்தோடனே எல்லா 2 வீலர் ஸ்டாண்டையும் செக் பண்ண சொன்னது. அதனால இன்னும் அதிகப்படுத்துவோம். இந்த ஆன்டி ஸ்நாச்சிங் பெட்ரோல்னு சொல்றது அதிகப்படுத்துவோம்.
அப்பயே கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு. பொதுவாக நாம் இதுவரைக்கும் ஈரானியன் கேங் பிடிச்சது எல்லாமே அட்டென்ஷன் டைவர்ஷன் தான். இது ஸ்நாச்சிங்கு, இது வேற கேங். அது பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியும், கண்ட்ரி மேட் பிஸ்டல் மாதிரி தான் தெரியும். ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்குன்னா வராங்க பாடி வாங்கிட்டு. ரவுண்ட்ஸ் அவன் சுட்டது 2, மீதி எவ்வளோ இருக்கணும்? 2 தான் வச்சுருக்கேன் சார். அதான் ஒரு திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர் அண்ட் டீம், அவரோட எஸ்ஐ 3 others. 3 பேர். இந்த மாதிரி பெரிய சம்பவத்தை இவ்வளவு மணி நேரத்தில் முடிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி எதுவும் உதாரணம் இருக்கா? இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிறைய பிடிச்சிருக்கு. செயின் ஸ்நாச்சிங் நடந்து அடுத்தது இப்போ செயின் ஸ்நாச்சிங் குறைஞ்சிருச்சு. முதல்ல நிறைய நடக்கும் இல்லையா? நான் டிசியாக இருக்கும்போது ஜேசியாக இருக்கும்போது நடந்து வரிசையாக அடிச்சுட்டு போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சிருவாங்க போலீஸ். என்கவுண்டர் தான் நம்ம ஒன்றும் திட்டமிட்டு பண்றது இல்லையாங்க. நீங்க அப்படி பண்ண மாதிரி கேட்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. இது நடந்தது, போலீஸ் அவங்க ஒர்க் பண்ணும்போது தன்னிச்சையாக நடந்தது. கண்டிப்பாக கொடுப்போம். அதான் வர சொன்னேன் அந்த இன்ஸ்பெக்டர். இது முடிஞ்சிருச்சா இல்லை இதில் வேற ஏதாவது கேள்வி? நாம அப்படிலாம் ஒரு நம்பர்லாம் வச்சு பண்றது இல்லைங்க, நீங்க தான் பெருசு பண்றீங்க. சரி, இது முடிஞ்சிருச்சா? அதுக்கு போலாமா ரவுடி மர்டர் இருக்கு? ரவுடி மர்டரை வந்து நம்ம மெயினா மர்டர் நடக்கக்கூடிய கொலை குற்றங்களை 2ஆ பிரிக்கணும். ஒன்று வந்து பழைய மோட்டிவில் பண்றது, ரிவெஞ்ச் மர்டர்ஸ்மாங்க, ரவுடி மர்டர்ஸ்மாங்க. இதுல வந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு போலீஸ்க்கு ஒரு ரோல் இருக்கு. மற்றபடி அண்ணன் தம்பிக்கு தகராறு, குடும்ப பிரச்சனை, அது நம்ம போலீஸ் நாலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மர்டர் ஆனதுன்னா நம்மளோட ரோல் அதில் ரொம்ப குறைவு. இன்கேஸ் பெட்டிஷனாக வந்து நம்மகிட்ட கொடுத்து அது பெண்டிங்கில் இருந்தால் போலீஸ் ஓரளவுக்கு கூப்பிட்டு அதை தீர்த்து வைக்கலாம். இல்லைன்னா திடீர்னு நடக்கிறது, சடன் ப்ரொவகேஷன் நடக்கிறதுக்கு போலீஸோட ரோல் கம்மி. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ரவுடி மர்டர்ஸ்னா, ரவுடின்றதுக்கு எல்லா ரவுடிக்குமே சரித்திர பதிவு எடுப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஷீட்டட் குற்றவாளிகள் இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் முறையாக கண்காணித்து கூப்பிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுத்தோம்னா கொஞ்சம் குறைக்கலாம். அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். நீங்க கேளுங்க சார். நாம வச்சிருக்கிற ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட்னு சென்னையில உருவாக்கி இருக்கிறோம் இல்லையா? அது இல்லாம ஒரு ஆன்டி கேங்ஸ்டர் டீம்னு இருக்கு. 2 டீம் இருக்கு சென்னையில. அது கேட்ட மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரி சீட்ல 2, ஒன்று ரவுடி ஹிஸ்ட்ரி சீட் வாங்க, அடுத்து கிரைம் ஹிஸ்ட்ரி சீட். கிரைம்னா வீடு புது திருடுறவன் இல்லையா, அவனுங்களாம் கிரைம் ஹிஸ்ட்ரி சீட்டு. சம்டைம் கிரைம் ஹிஸ்ட்ரி சீட்டும் ஃபிலோஸும் இந்த மாதிரி மர்டரில் வரும்பொழுது தான் அதான் இல்லை அதையும் பண்ண சொல்லியிருக்கோம். அதுதான் அந்த இது இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. ஏன்னா 2 பேர் வந்து ஃபிளைட்ல போறானுங்க, ஒருத்தன் ட்ரெயின்ல போறான், பைக்கை ஒரு இடத்துல வச்சுட்டு போறான். அப்பனா மறுபடியும் வர்றதுக்குரிய பிளான் இருக்கு. என்னன்னு இன்வெஸ்டிகேஷன் அப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இந்த ஹெச்எஸ் நீங்க சொன்னீங்க, இதுல வந்து இப்போ நிறைய சென்னையை பொறுத்த வரைக்கும் யாரோ ஹிஸ்ட்ரி சீட் கேட்டீங்க இல்லையா? சென்னையை பொறுத்த வரைக்கும் 5000க்கு மேல 5000 மேல ஹிஸ்ட்ரி சீட் அப்படி இல்லை. அது நாம பார்த்தேன், மர்டர்ஸ் அதிகமாகும் போது மர்டர்ல இன்வால்வ் ஆன ஆள் 2 அல்லது 3க்கு மேல இருக்கிறவங்க ஏம்போம். அப்படி பார்க்கும்போது இது இன்க்ரீஸ் ஆகல. இன்ஃபேக்ட் கொஞ்சம் அதிகம், ரொம்ப நாளா ஆக்டிவா இல்லாத ரவுடி இதெல்லாம் ஆனால் குறைக்க தான் வேணும். சொல்றேன், மொத்தம் 5500 A+ சொல்றேன். திரும்ப அதை நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அதெல்லாம் அந்த ஒருத்தர் வந்து ட்விட்டரில் போட்டு 2 அலிகேஷன், ஒன்று வந்து காவல்துறையில் பணம் டிமாண்ட் பண்ணுறாங்கன்ட்டு, அதனால் அந்த ஏசி மேலேயும் சப் இன்ஸ்பெக்டர் மேலேயும்
என்கொயரி போட்டுருக்கோம். அதை அவர் சொல்றது நம்புறமோ இல்லையுமே ஒரு அலிகேஷன் சொல்றாரு, அது அந்த ஆங்கிளில் இருக்குதான்ட்டு அதுக்குள்ள ஆதாரங்கள் அவர் கொடுக்கணும் இல்லையா? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், மைக் இருக்குது, வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் சொல்லலாம், பட் ஆதாரம் கொடுக்கணும். அப்படி ஆதாரம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த விசாரணை அதிகாரி மேலே அவர் குறை சொன்னதுனால அந்த விசாரணையை நம்ம மாற்றிருக்கோம். டிசி கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் மாற்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அவர் ஏதாவது என்னை சிக்கல்ல மாட்டணும்னு இருக்கிறாரு. அது அவங்களுக்குள்ள ஒரு எம்ஓஇ இருக்கு, அதுபடி என்னன்னு செக் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு தான் அந்த டிசி கிரைம் அகேன்ஸ்ட் உமன் கிட்ட போட்டு உங்க ஒப்பீனியன் என்னது? போலீஸ் எப்படி நடந்துக்கிட்டாங்க? நீங்க யார் மேல எடுத்துருவோம்? இல்ல போடணும், நடவடிக்கை எடுக்கணும். அதையுமே இப்ப என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஆரம்ப ஸ்டேஜில் சொல்ல வேணான்னு பாக்குறேன். அந்த ஆங்கிள் 2 பாதிக்கப்பட்டன்னு சொன்ன அந்த பெண்கள்கிட்டயுமே நம்ம டீம் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரனோட டீம் பேசிட்டாங்க, விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. விசாரிச்சுட்டு சொல்றோம். அது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால விசாரிச்சுட்டு சொல்றோம். கரெக்ட். பார்த்துங்க, உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துட போகுது. வேண்டாது, போட்டோ கொடுக்கவே கூடாது. விக்டிம் போட்டோ தான் கொடுக்கவே கூடாது. அது A+. இல்ல மொத்தம் 3 பேர் போறானுங்க இல்லையா? அதுல 2 பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போறான் இல்லையா? 2 பேர் சேர்ந்து டிக்கெட் எடுக்கும்போது ஒருத்தன் ஐடி சரியில்லைன்னு அவன் போய் இன்னொரு கவுண்டர்ல டிக்கெட் எடுக்க நிக்கிறான். அவனை தான் நம்ம பிடிக்கணும். அவனுக்கு ஆதார் கார்டு இருக்குது நம்மகிட்ட, அது ஒரிஜினல் செக் பண்ண சொல்லிருக்கோம். இது முடிஞ்சிருச்சா? அதுதான் எஸ்ஐடி விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸை போட்டிருக்கிறாங்க, இன்னொரு கேஸ் விசாரணையில் இருக்கு. இல்லை நம்ம பார்க்கணும், அவங்க எல்லாம் விருப்பம் தான், பார்க்கறதுக்கு மேலே இல்லை குறைஞ்சிருச்சு. அதாவது எவ்ரி டியூஸ்டே வந்து போலீஸ் கிரீவன்ஸ் அட்டென்ட் பண்றோம். முதல்ல 2500 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 200-300 பேர்னு வந்தது. இப்போ குறைஞ்சி 70. நேற்று கண்டக்ட் பண்ணும்போது 70 பேர் வந்தாங்க. அதே மாதிரி பப்ளிக் கிரீவன்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா டிசி ஜேசி அடிஷனல்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். முதல்ல வந்ததோட இப்போ கிரௌடு குறையுது. இப்போ 15 பேர் 20 பேர் தான் வராங்க. இன்னைக்கு இருக்குது, இதை முடிச்சுட்டு கீழே போகணும். அதனால தானே சிபிசிஐடிக்கு மாத்திட்டோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லாம சார் ஜேசி ஆஃபீஸ் சில பேர் நியர்பை இருக்கவங்க கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாங்க. 3வது மாடியில் இருக்காங்க ஜேசிஸ். ஒரே ஒரு வெஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் அந்த லிஃப்ட் இருக்கு. சென்ட்ரல் ஆஃபீஸில் மற்ற இதெல்லாம் இல்லை. வெஸ்ட் ஆஃபீஸில் ஒரே ஒரு ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கு. கரெக்ட். ஒரு அப்சர்வேஷன். சவுத் எல்லா போனாலும் ஏறி தான் போனோம். ஏறி தான் போனது. அதனால நம்ம ஜேசிஸ்க்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க யாராவது பாத்தீங்களா? நாங்களே போனோம் சார் 2 முன்னாடி. இல்லை நீங்கள் அந்த பப்ளிக் கிரீவன்ஸ் நான் பப்ளிக் கிரீவன்ஸ் கீழே வந்து நடத்த சொல்லியிருந்தாங்க. இல்ல அவங்களையுமே கீழே வந்து தான் நடத்த சொல்லியிருந்தேன். கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த இது எனக்கு தெரியும். முதல்ல கட்டும்போது ஜேசி ஆஃபீஸ் வந்து லிஃப்ட் கிடையாது. ஸோ பப்ளிக் கிரீவன்ஸ் மாத்திரம் கீழே வந்து நடத்த சொல்லியிருக்கோம். எங்க சொல்றீங்க? நீங்க கிரீவன்ஸே வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இதை முடிச்சோன்னு அப்படியே கீழே இறங்கி போங்க. பப்ளிக் கிரீவன்ஸ் கீழே போய் பார்த்துட்டு போங்க.
அந்த டீட்டெயில் இல்லை, கொடுக்க சொல்லுவாங்க, ப்ரெஸ் ரிலீஸாக கொடுக்க சொல்லுவாங்க. 6 மணிக்கு நம்ம 6 மணிக்கு நம்ம தகவல் வரும் இல்லையா? ஏர்போர்ட்ல செக்யூர் பண்றது எத்தனை மணிக்கு கரெக்டா? ஏங்க அவ்வளோ நேரம் முடிச்சு தான் அடுத்த சப்ஜெக்டை போயிட்டோமே. எத்தனை மணிக்கு டைம் 10 மணியா? அது வந்து ஒரு 10:30 10:40 அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சது ஐடென்டிஃபை பண்ணி ஆரம்பிச்சு அவனை வெளியே கொண்டு வரும்போது 11 o'clock இருக்கும்.